என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் எம்யா வருமா. நீங்க வெளிநாட்டுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோ ஒரு உண்மை கதை. தான் கையில ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் அவன் வாழ்க்கையில எப்படி வெளிநாட்டுக்கு வந்தான், அவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறினா, அவன் கடைசியில என்ன ஆனா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை நீங்க பார்த்துதான் ஆகணும். வயசு 25 வயசு ஆச்சு, கையில ஒண்ணுமே இல்லை, வேலைக்கு போகல, சரியா படிக்கல, எப்படா வாழ்க்கையில முன்னேற போறோம் அப்படின்னு இருள கடந்த ஒருத்தனுக்கு வாய்ப்பு அவன் கதவை தட்டிச்சு. கதவை தட்டி திறந்து பார்த்தா அவங்களுடைய தாய் மாமா, அதாவது அந்த பையனோட அம்மாவோட தம்பி ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்தோன்னா இந்த பையனை பாக்குறாரு. ஏன்டா வேலைக்கு போகலையா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, இவன் எங்க வேலைக்கு போறான், இவன் போனா வெளிநாட்டுக்கு தான் போவான்னு ஒத்த கால்ல நிக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு கால் கட்டுவது போட்டாவது இவன் வீட்டுல இருப்பான், இல்ல ஏதாவது வேலைக்கு போவான்னு பார்த்தா அதுவும் எந்த ஒரு பொண்ணு அமையல அப்படின்னு சொல்லும் போது அவங்க தாய் மாமா சொல்றாரு, சரி என் பொண்ணு 3வது பொண்ணை நீ கட்டிக்கிறியாடான்னு கேட்கிறாரு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நமக்கு வேலைக்கே போகல பொண்ணு தரானே அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்கறான், நான் எந்த வேலைக்குமே போகலையா, நான் உங்க பொண்ணை எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு. அதுக்கு அவங்க தாய் மாமா சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் துபாயில இருக்காரு, நீ துபாய்க்கு போ, உனக்கு நான் விசா ரெடி பண்ணி தரேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது இவனும் சரின்னு சொல்லிடுறான். இவன் எய்ம் போறான் என்னன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டான். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ஒரே வாரத்துல என்ன ஆச்சுன்னா கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணமும் நடந்துருச்சு. இப்போ அவங்க மாமா தாய் மாமா அவனுக்கு விசா ரெடி பண்ணிட்டாரு. கல்யாணம் ஆன ஒரே மாதத்துல விசா என்ன பண்ணிட்டாரு, ரெடி பண்ணிட்டாரு. கல்யாணம் ஆகி ஒரே மாதத்துல தன் மனைவிய அவன் விட்டுட்டு என்ன பண்றான், இங்கிருந்து துபாய் கிளம்புறான். அப்படி அவன் துபாய்க்கு கிளம்பும் போது ஒவ்வொரு நிகழ்வும் அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆச்சரியத்தை கொடுக்குது. இங்கிருந்து கார்ல போறதா இருக்கட்டும், ஏர்போர்ட்டுக்குள்ள போறதா இருக்கட்டும், பிளைட்ல போறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்பயும் கூட ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு வரான் அப்படின்னா எனக்குமே கூட அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, ஏர்போர்ட் இப்படிதான் இருக்கும் போல, ஓ பிளைட் இப்படிதான் இருக்கும் போல, ஓ வானத்துல இப்படிதான் பறக்கும் போல, மேல இருந்து பூமியை பார்க்கும்போது ஓ என்ன ஒரு அற்புதமான காட்சி அப்படிங்கிற மாதிரிதான் எனக்குமே கூட இருந்துச்சு. அதே போலதான் அவருக்குமே கூட அது ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஆச்சரியத்தோட அவர் என்ன பண்றாரு, வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ண உடனே மாசம் என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுக்கு காசு போகுது. இங்க அவரு 2வது மாசத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவரோட மனைவி கர்ப்பமா இருக்கிறது தெரிய வருது. ஆக்சுவலி என்னன்னா வெளிநாட்டுக்கு அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு வந்த போல என்ன நடக்கும் அப்படின்னா 2 வருஷம் கான்ட்ராக்ட், 4 வருஷம் கான்ட்ராக்ட், 3 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு வர முடியும். ஆனா இப்போ அப்படி இல்லை, ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், இல்ல ஏதாவது ஒரு இது பண்ணிட்டோம் நம்ம வந்துடலாம். ஆனா அந்த காலத்துல அப்படி வர முடியாதனால அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு குழந்தை பிறகுது. ஆனா அவர் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஊருக்கு போகும்போது அந்த குழந்தைய பாக்குறாரு. இது போல அவர் என்ன பண்றாரு, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறி 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 அவருடைய வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய ஆயுட்காலத்துல கால் பகுதி, அதாவது 25 வருஷத்தை அவர் வெளிநாட்டிலே செலவு பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெரிய பிள்ளையாகி நல்லா படிச்சு அதுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிற அளவுக்கு அது வரைக்கும் ஒரு மனிதன் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த கஷ்டத்துல அவர்கிட்ட என்னெல்லாம் எல்லாம் நினைச்சாரோ, காடா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டாரு, செல்வாக்கு முதற்கொண்டு அந்த 25 வருஷத்துல அவர் வாங்கிட்டாரு. ஆனா அவர் வாங்க முடியாத ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னா குடும்பத்தோட சந்தோஷத்தை. ஆக்சுவலி நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வெளிநாட்டுல ஊருக்கு காசு அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில ஹாப்பியா இருக்கும் அப்படின்ட்டு. அதான் இல்லை. ஒருத்தன் 25 வயசுல வெளிநாட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரே மாசத்துல விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு தீபாவளி, பொங்கல், நல்லது கெட்டது இதெல்லாம் நம்ம தந்தை கூட இல்லை அப்படிங்கிற வருத்தம், தன் கணவன் நம்ம கூட இல்லைங்கிற வருத்தம் எவ்வளவு கொடுமையானதுன்னா அது சொல்லவே முடியாது. இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் வெளிநாட்டுக்கு தன் கணவனையும் தன் மகனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அனுப்பி வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய 25 வயசு, அதாவது 25 வயசுல இருந்து 25 வருஷத்தை அவர் வெளிநாட்டிலேயே கழிச்சிட்டாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டோரி இங்கதான் இருக்கு, நீங்க இதுல இருந்து தான் பார்க்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி 25 வருஷம் நம்ம இங்க வாழ்ந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு ஒதுக்கும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னா
யாருமே எதிர்பார்க்காதது. இவர் என்ன பண்ணிட்டாரு, டிக்கெட் போட்டாரு. நல்லா அவங்க ரூம்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நல்லா ஜாலியா சாப்பிட்டு டிக்கெட் போட்டு என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஆட்கள்லாம் வந்து செண்டு, சாக்லேட்டு, பொம்மை ஐட்டம்ஸு, ஃபோனு, நகை இதெல்லாமே வாங்குவாங்க. அப்படி ஒரு எல்லாமே வாங்கி வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 50 கிலோ வந்துருச்சு. அந்த 50 கிலோ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இது எப்பறம் எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவருக்குமே இருந்துச்சு. அப்போ ஒரு அறிவிப்பு வருது, யாருமே எதிர்பார்க்காத அறிவிப்பு, கொரோனா. அவர் என்ன பண்ணிட்டாரு, கொரோனா வந்துருச்சு, எப்பதான் போக போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய இடத்தெல்லாம் பேசி ரெடி பண்ணிட்டாரு. சரி போயிடலாம் அப்படின்ட்டு ஊருக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு சரியில்லாம போகுது. இவர் என்ன பண்றாரு, ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அங்க போய் செக் பண்றாங்க. அப்போ கொரோனான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவர் இருந்த ரூம்ல இருக்க எல்லா ஆட்களையுமே அவர் வந்து சொல்லிடுறாரு, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம், என் கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால என்னன்னா அவங்களுக்கு செக் பண்றாங்க. பொதுவா ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு கொரோனா வருதுன்னா அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே செக் பண்ணிருப்பாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி செக் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே கொரோனா வந்து பாசிட்டிவ்னு வந்துருது. இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி அறையில அடைச்சிடுறாங்க. அடைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா இவரு பயங்கர ஒரு ஒரு வயசுல அதிகமா இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா தன்னை மட்டும் பார்க்காம தன்னை கூட இருக்கவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. ஒரு கூட இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாருங்கிறது வேற விஷயம். தனி அறையில அடைச்சதுக்கு அப்புறமும் கொரோனா குவாரண்டைன் பண்ணும் போது கூட ஒரு வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறது, ஒரு ரூம்ல இருந்து எல்லாத்துக்கும் கால் பண்ணி பேசுறது, அப்படி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் வந்து போன்ல இருந்து போன் போகல, அவங்களுக்கு போன் வரல. போன் வரலையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் ஆகுது போன் வரல, 2 நாள் ஆகுது போன் வரல. சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தீர விசாரிக்கும் போது இவங்க வீட்டுல இருந்துமே கூட என்ன நம்ம கணவர் இன்னைக்கு போன் பண்ணல, நம்ம அப்பா இன்னைக்கு கால் பண்ணல, இன்னும் 3 நாள் தானே இருக்கு, இன்னும் 4 நாள் தானே இருக்கு ஊருக்கு வர்றதுக்கு, போன் பண்ணாம இருக்காரு, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் எல்லா குடும்பத்திலயுமே இருக்கும். இவங்களுக்கும் அந்த பதட்டம் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு போன் வருது, இது போல இவருக்கு கொரோனா வந்து ரொம்ப அதிகமாகி இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத போன் மூலியமா எல்லாத்துக்குமே சொல்றாங்க. அப்போ ஒரு குடும்பத்தோட பாருங்க உடம்புலாம் சிலுக்குது சொல்லும் போது, ஒரு குடும்பத்தோட மிகப்பெரிய ஆசையே என்னதுன்னா குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது. இப்போ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, காடு இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. ஆனா கொண்டாடுறதுக்கு அவரு இல்லை அப்படிங்கும் போது அதனுடைய வருத்தம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இது எனக்கு நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சு இதை சொன்னேன். இது போல பல பேரு தன்னுடைய உயிரை விட்டுடுக்காங்க. அப்ப கூட அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படின்னா குவாரண்டைன் ரூம்ல இருக்கும்போது என்னடா பெருசா காசு பணம் சொத்து இதெல்லாம் என்ன, இங்க இருந்து போகணும்னா பொட்டியில தான் போக போறோம், பொட்டியோட தான் போக போறோம். என்ன உயிரோட போனோம் அப்படின்னா நம்ம பொட்டியை கையில் பிடிச்சிட்டு போவோம், இறந்து போனோம் அப்படின்னா நம்ம பொட்டிக்குள்ள இருந்து நம்மளை யாராவது கையில பிடிச்சிட்டு போக போறாங்க அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மனுஷன், 25 வருஷம் அவர் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லாத்துக்குமே பயமா இருக்கும். நான் என் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சொல்றது என்னன்னா வெளிநாட்டுக்கு வர்றது தப்பு இல்லை, 2 வருஷம் 3 வருஷம், அதாவது நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா, அந்த இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் தான் நம்ம ஓடணும். அங்க ஓடி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய சொந்த இடத்துக்கு வர்றதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. 2 வருஷங்கிறது 4 வருஷம் ஆகலாம், 4 வருஷங்கிறது 5 வருஷம் ஆகலாம். ஆனா நீங்க இலக்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. அதனால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் தான். காசு பணம்லாம் ரொம்ப முக்கியம் தான் நண்பா, ஆனா அதை விட முக்கியம் நம்ம கூட இருக்கவங்கள கூட இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி தான் வாழ போறோம், சந்தோஷமா வாழணும். பணம் தேவைதான், பணம் மட்டுமே தேவை அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதுல ஏதாவது நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்திருக்கேன் இல்லை தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த எம்ஏ வர்மா உங்களுடைய அண்ணனா தம்பியா வந்து சாரி கேட்டுக்கிறேன். நீங்களும் உங்களுடைய அண்ணனா தம்பியா நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க. கடைசியா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னா ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறவ மட்டும் தாய்மை உள்ளம் கொண்டவள் அல்ல.
தன் குடும்பத்துக்காக, தன் குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம்னு சொல்லி வெளிநாட்டுல அவனுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ற ஒவ்வொருத்தனும் தாய்மை உள்ளம் கொண்டவன் தான் தமிழனாய் ஒன்றிணைவோம்.